ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்? நேற்றைக்கு நான் ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு எலிமினேட்டர் போட்டி நடைபெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த போட்டி பார்த்திங்கன்னா புள்ளிப்பட்டியலில் ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் பார்த்திங்கன்னா 3வது மற்றும் 4ஆம் இடம் பிடித்த அணிகளான ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளிடையே நடைபெற்றது. இந்த போட்டி பார்த்திங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடைபெற்றது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சு சாம்சன் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறோன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பார்த்திங்கன்னா 20 ஓவர்கள் முடிவில் 172 அடித்து 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் முடித்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் பார்த்திங்கன்னா அவர் 34 ரன் அடித்தார். அதே போல் நம்ம விராட் கோலி 33 ரன் அடித்தார். மஹிபால் லோம்ரோர் 32 ரன் அடித்தார். ஸோ இவங்கெல்லாம் தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த 172ங்கிற ஒரு மதிக்கத்தக்க ஸ்கோரை கொண்டு வந்தாங்க. ஆர்சிபி தரப்பில் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 விக்கெட்டை எடுத்தார். அதே போல் ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட் எடுத்தார். ஆவேஷ் கான் பார்த்திங்கன்னா அதிகமாக 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதே போல் சந்தீப் சர்மா 1 விக்கெட் எடுத்தார். அதே போல் பார்த்திங்கன்னா யஷ்வந்த் சஹல் 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்டேட். இதுக்கப்புறம் இந்த பவுலிங் பேட்டிங் பண்ண நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்திங்கன்னா 19 ஓவர் முடிவதற்குள்ளேயே பார்த்திங்கன்னா முடிந்த உடனே பார்த்திங்கன்னா 174 ரன்களை அடித்து வெற்றி இலக்கை அடைந்து விட்டார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இதன் மூலமாக 4 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ஜெயிச்சு செகண்ட் குவாலிஃபயருக்கும் தகுதி பெற்றுட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 45 ரன் அடித்தார். அதே போல் ரியான் பராக் 36 ரன் அடித்தார். ஷிம்ரன் ஹிட்மைர் இம்பேக்ட் பிளேயராக களப்பிறங்கியிருந்தார். அவர் 26 ரன் அடித்தார் அவர் பங்குக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா ஆர்சிபி பவுலிங் தரப்பில் பார்த்திங்கன்னா நம்ம முகமது சிராஜ் 2 விக்கெட் எடுத்தார். லாக்கி ஃபெர்குசன் 1 விக்கெட்டு. கேமரூன் கிரீன் அவர் தரப்பு அவர் 1 விக்கெட் எடுத்தார். கரண் சர்மா அவர் பங்குக்கு அவர் 1 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரன் அவுட். ஸோ இதுதான் நேற்றைய போட்டியினுடைய கதையாக இருந்தது. இதில் நான் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வின் பண்ணி செகண்ட் குவாலிஃபயரில் பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்க போகிற மேட்ச்சில் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் சன்ரைஸ் ஹைதராபாத்தை எதிர்த்து விளையாட போகிறாங்க. ஸோ இதுதான் இது நடைபெற்ற மேட்சினுடைய அப்டேட்ஸ். இந்த தோல்வியின் மூலமாக இந்த சீசன்லையும் பார்த்திங்கன்னா ஈசாலா கப் நம்ம ஜெயிக்க முடியாமல் ஒரு சோகமான நிலைமையோட ஆர்சிபி வெளியேறிட்டாங்க இந்த ஐபிஎல் சீசன்லேருந்து. பட் இருந்தாலும் அவங்க இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இந்த வெற்றிகளையும் தோல்வி பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.